அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரிங்கிற அந்த ஒரு நாள் ஏன் எல்லாரும் விழிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் சிவலிங்கத்தை போய் எல்லாரும் பூஜிக்கிறோம்னு நினைக்கிறோம்? அந்த ஒரு நாள் மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத இந்த முழு வீடியோவில் பார்ப்போம். வாங்க எல்லாரும் போவோம். உயிர்களை படைக்கும் தொழில் நான் செய்கிறேன், அதனால் நானே பெரியவன் என்று தலைகணம் கொண்ட பிரம்மன் திருமாலிடம் கூறினார். திருமால் நானும் பெரியவன் என்று இருவரும் வாதிட்டனர். அங்கே மூன்றாவது ஒரு நபர் இருப்பதை உணர்ந்தனர். லிங்க திருமேனியாக ஈசன் அங்கு காட்சி தந்தார். இதில் யார் பெரியவர் என்பதை நடுமுடியை காண்பவரே பெரியவர் என்று அவர் கூறினார். அடியை காண திருமால் வாராக ரூபம் கொண்டு கீழே சென்றார். முடியை காண அன்னப்பறவையின் மேல் பிரம்மன் மேலே பறந்து கொண்டு சென்றார். மேலிருந்து வந்த தாளம்பூவிடம் பிரம்மன், நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டார். தாளம்பூவோ, நான் நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. பிரம்மன், நான் முடியை கண்டேன் என்ற பொய்யை நீ கூற வேண்டும் என்று தாளம்பூவிடம் கூறினார். தாளம்பூவும் கேட்டது பிரம்மன் என்பதால் தலையை ஆட்டியது. அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமான் தாளம்பூவை தனது பூஜைக்கு கிடையாது என்று சபித்தார். பிரம்மனின் ஆணவமாக இருந்த 5வது தலையை ஈசன் வெட்டினார். பூலோகத்தில் உனக்கென்று கோயில்கள் கிடையாது என்று சபித்தார். தவறை உணர்ந்த பிரம்மன், என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார். பிரம்மனைப் போல பொய் கூறாமல் திருமால் தங்கள் அடியை காண முடியவில்லை என்று ஈசனிடம் கூறினார். உண்மையை கூறியதனால் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் பூலோகத்தில் பல ஆலயங்கள் உள்ளது என்று நம்பப்படுகின்றது. இதன்படியே பூலோகத்தில் சிவபெருமானுக்கும் திருமாலுக்குமே அதிக ஆலயங்கள் உள்ளது. பூலோகத்தில் பிரம்மனுக்கு ஆலயங்கள் அதிகமாக இல்லை. பெருமாளும் திருமாலும் அடிமுடியை தேடிய இடமாக திருவண்ணாமலை அமைகின்றது. ஜோதியின் தத்துவம் என்னவென்றால், சிவபெருமான் ஆதியும் மந்தமும் இல்லாத பரம்பொருள் என்பதையும் அறிவின் இருள் நீக்கி ஆன்மீக ஜோதி படரும் நாளாக இந்த மகா சிவராத்திரி நாள் விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.